வெல்கம் டு ஐஎம் கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் நடக்கக்கூடிய வித்துகள் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுலேருந்து நம்ம எப்படி மிஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்யூஷன் சொல்ல போகிறேன். ஏன்னா முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு முன்னாடி 2018 ஆல்மோஸ்ட் எஸ்எஸ்சியில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. பயோமெட்ரிக் மிஸ்மேட்ச் அல்லது டாக்குமெண்டேஷன் இந்த ப்ராப்ளத்தினால உங்களை வித்துகள் மால் ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உங்களை ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு தான் உங்களை வேலைக்கே எடுப்பாங்க. இதை பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். 2018 21 22 பேஜில் எத்தனை பேர் இருந்தாங்க, அதை அவங்க எவ்வளோலாம் என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க, அதை பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் மெடிக்கல் நீங்கள் போகும்போது கரெக்டாக உங்களுடைய ஃபிங்கரை லெஃப்ட் ஃபிங்கரை கரெக்டாக வைப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதனால் நீங்கள் இது பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1 இயர் 1.5 இயர் ஜாபுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சுச்சுவேஷன் சொல்கிறேன். அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2018 60,000 வேகன்சி கிட்ட போட்டிருந்தாங்க. 2018 எப்படின்னா முன்னாடி 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் ரெக்ரூட்மெண்ட்டே நடக்கும். இப்போ அப்படி கிடையாது. 1 இயர்க்கு ஒரு தடவை நடத்தினாலும் நல்லாவே போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். இருந்தாலும் 2018 கிட்டத்தட்ட 60,000 பேர்கிட்ட எழுதினவங்க கிட்டத்தட்ட ஒரு 5,000 சம்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோன்னு சரியாக தெரியல. 2018 என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அதில் இருந்தாப்பில் கிட்டத்தட்ட 2018 20 வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 20 போஸ்டிங் போட்டாங்க. இவர் வித்துகள்டு ப்ராப்ளம். அவருக்கு எப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் விழுகலை. எதுலைனா ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கலில் ரெண்டுலேயுமே விழுகலை. பட் ஃபோர்ஸ் அலோகேஷன் அவருக்கு என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் மென்ஷன் ஆகி வந்துருச்சு. பட் இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட 2 வருஷம் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அவர் ஆர்டிஐ போடுறாரு, கேஸ் போடுறாரு, அது எதுவும் எதுவுமே வெரிஃபை ஆகலை. வெரிஃபை முடிஞ்சிக்க பிறகு தான் அவங்கள கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 கிட்டத்தட்ட 850 பேர்கிட்ட ஆல் ஓவர் இந்தியாவில் வித்துகள்டு வந்தாங்க. வித்துகள்டு லிஸ்ட்டு மோஸ்ட்லி வரக்கூடியவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கும். இன்னொன்று அவங்களுடைய அந்த டொமஸ்டியல் சர்டிஃபிகேட் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஒரு சில பேர் நார்த் சைடு உள்ளவங்க ஸ்டேட்டை மாற்றி கொடுத்து வேகன்சியை ஏன்னா நார்த் சைடு இந்த வேலைக்கெலாம் அதிகமான போட்டி. நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்போ அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க இந்த வேலைக்கு. ஆல்மோஸ்ட் முன்னாடி அப்படி கிடையாது. ரொம்ப பேர் கம்மியாக தான். நார்மலாகவே போகக்கூடிய ஆளுகள் ரொம்பவும் கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் போக போக அந்த லிஸ்ட்டு இதாகிடுச்சு. இப்போ 850 பேர்கிட்ட 2021 இதாகி வெரிஃபிகேஷன் முடிக்க அவங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இது நான் ஏன் முன்னாடி முன்கூட்டியே சொல்கிறேன்னா, நீங்கள் பயப்படுறதுக்காக சொல்லலை. உங்களுடைய லெஃப்ட்டு ஃபிங்கர் அந்த இது அந்த ஃபிங்கர் நல்லா டேமேஜ் ஆகாமல் நல்லா செக்யூராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமில் எப்படி நீங்கள் ஃபிங்கர் வச்சிங்களோ அந்த மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு சில இடங்களில் சான்ஸ் 1 or 2 more சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல சான்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம். அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2022 கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர்கிட்ட வித்துகளில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் எந்த விதமான போஸ்டிங் கிட்ட வரல. கிட்டத்தட்ட 1 இயர் கம்ப்ளீட் ஆகும். 2 மாதம் தான் இருக்குது. இன்னும் 10 months ஆகி போயிடுச்சு அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் சொல்கிறேன். அவங்களும் ரொம்ப இது சோகமாக குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்ன ப்ரோ என்ன எது இன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வித்துகள்டு அதை பயோமெட்ரிக் போகிறவங்க ஃபஸ்ட்டு சிஎஃப்எஸ்எல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சிஎஃப்எஸ்எல்ங்கிறது நம்மளுடைய லெஃப்ட் ஃபிங்கர் ஃப்ரெண்ட் நீங்கள் வந்தது சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டோசியர் எடுப்பாங்க. எப்படின்னா பேப்பரில் ஒரு A4 ஷீட் இருக்கும். அதில் உங்களுடைய லெஃப்ட் தம் ஃபுல்லாக, லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக, ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக, அப்புறம் ஒவ்வொரு விரல்லையும் தனித்தனியாக ஃபாரன்சிக் இது பண்ணுறதுக்காண்டி அவங்க எடுப்பாங்க. ஏன்னா ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் வழியெல்லாம் இந்த மாதிரி தான் ப்ராசஸிங் நடக்குது. முன்கூட்டியே ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கரெக்டாக ஃபிங்கரை வச்சு நீங்கள் ஓகே பண்ணிடுங்க. இல்லைனா வேலைக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். வேலை கிடச்சுமே உங்களால் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும். கிட்டத்தட்ட ஏஜ் தள்ளி போயிடும். ஒரு சில பேருக்கு அந்த ஃபிங்கர் விழுகாமட்டால் மறுபடியும் கூப்பிட்டு ஃபிங்கர் வைக்க சொல்லுவாங்க. எப்படின்னா நான் சொல்கிற வெரிஃபிகேஷன் ஆஃப்டர் ரிசல்ட்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்கல்ல. அதுக்கப்புறம் இப்போ 1400 பேருக்கு எந்த வித அலர்ட்டும் வரல. மெயில் போட்டு பாருங்க, வெரிஃபிகேஷன் முடிஞ்சு எஸ்எஸ்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. எஸ்எஸ்சியில் நிறைய பேர் போஸ்டிங்கை வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அதான் வித்துகள்ட இதை பற்றி தான் சொல்லணும்னு நான் சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நீங்கள் வித்துகள்ட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபிசிக்கல் எப்போவுமே ஆல்மோஸ்ட் 3 சென்னை ஒரு சென்டர் கன்ஃபார்மு. இங்கே மதுரை, சிவகங்கை இது 2ல் ஏதாவது ஒன்றில் தான் உங்களுக்கு போடுவாங்க. அங்கே கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா சென்னையை பொறுத்தளவில் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் அல்லது மொபைல் வைக்கிறாங்கன்னு தெரில. இங்கே மொபைல் தான் வைப்பாங்க மோஸ்ட்லி. ஆல்மோஸ்ட் சிஸ்டமேட்டிக் வைக்க மாட்டாங்க. அதனால்
கரெக்டாக வந்து நீங்கள் வந்து வைக்க பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அதில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணால் தான். அதே மாதிரி 2022 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து வித்துகள் லிஸ்ட்டு தனியாக விட்டான். ஃபிசிக்கல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமான கேண்டிடேட் வந்து வித்துகளில் வரும். அதுவும் வந்து குறிப்பாக வந்து ஆர்டிசி சிவகங்கையில் உள்ளவங்க தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து அன்றைக்கி தான் நிறைய பேர் வந்து வித்துகளில் கிட்டத்தட்ட நான் முன்னாடியே வீடியோ அதை பற்றி போட்டிருந்தேன். நீங்கள் வந்து பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும். ஃபிசிக்கல் அப்டேட்டில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி டாக்குமெண்ட் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் உங்களுடைய பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவைக்கு செக் பண்ணி பார்த்துங்க. நான் தான் சொல்கிறேன். ரிசல்ட் என்ன வரலைன்னு வந்து வெயிட் பண்ண வேணாம். ரிசல்ட் ஆல்மோஸ்ட் வந்து வந்துடும் வந்து சொல்கிறாங்க. இந்த மந்த்து வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து சீக்கிரம் விடுங்க, ஏன்னா அடுத்து நெக்ஸ்ட் செலெக்ஷன் வந்து பின்னாடி இருக்குது அப்படின்னு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். நல்லா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ணால் கண்டிப்பாக அந்த தடவை கிளியர் பண்ணி உங்களோட எஸ்எஸ்ஜிடியில் வந்து கிட்டத்தட்ட 900 வேகன்சி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி 900 வேகன்சி கிட்ட இருக்குது. அந்த ஒரு வேகன்சியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பான வந்து ஒரு வேகன்சி வந்து கண்டிப்பாக வந்து அலாட் பண்ணிடுவாங்க. நீங்கள் நல்லா ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் கம்ப்ளீட் பண்ணால். ஏன்னா அந்த விட வேகன்சி போன வருஷத்தை விட பாதி தான். போன விட 50,000 போட்டால் அந்த விட 25. அதனால தான் வேகன்சி இன்க்ரீஸ் கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து போன வருஷத்தோட 10 மார்க் வந்து 10-15 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபிசிக்கலுக்கே வந்து உங்களுக்கு போன தடவை 48 கிட்ட வச்சா தடவை 60 அபோவ் தான் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சில சம்டைம் 50. ஏன்னா வந்து நார்மலைசேஷன் ஸ்கோர் உங்களுக்கு கூடுதலாக வந்தால் நீங்கள் நார்மல் இடத்துக்கு கூட 10 மார்க் 15 மார்க் வந்தால் உங்கள் லக்கு பேசிஸில் தான் இதாகும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஆன் தி வே ரோடில் தான் மேக்ஸிமம் வந்து இந்த ஃபிசிக்கல்லாம் நடக்கும். இதுலலாம் நடக்க சான்சஸ் அதிகமாக இல்லை. ரோடில் தான் ஒரு சில கிரவுண்டில் 3 ரவுண்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு சில இதில் வந்து ரோட் வேலே போயிட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டு திரும்புகிற மாதிரி 2.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி கூட வைக்கலாம். அவங்க எப்படி அவங்களுடைய கம்ஃபர்டபுள் ஏற்றாப்புல வந்து உங்களுக்கு வந்து மாற்றிக்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் மோஸ்ட்லி இந்த வித்துகள் இதாகாமல் கரெக்டாக ஃபிங்கரை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பயமுறுத்துறதுக்காண்டி நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் வேலை கிடைச்சுமே 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் நடக்கலாம். போன வருஷம் எப்படின்னா வந்து குயிக்காகவே வந்து கூப்பிட்டுட்டாங்க. 6 மாதம் கிட்டத்தட்ட 6-8 மாதத்துக்குள்ளேயே வந்து பிஎஸ்எஃப் அந்த ப்ரோட்ட பேசினேன். அவங்க வந்து எப்படின்னா 6-7 மாதத்தில் வந்துச்சு ப்ரோ உங்களுக்கு வந்து குயிக்காக வந்துடும். அவர் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிட்டே அப்படியே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட இப்போயே வந்து போன வருஷம் ஆகஸ்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து அதாவது அவங்க கேண்டிடேட்டுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து விட்டுருந்தாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 8 மாதம் 9 மாதம் கிட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஆகஸ்ட் மாதம் வரை கிட்டத்தட்ட வந்து இந்த மாதம் ஜூன், அடுக்கிற ஜூலை, ஆகஸ்ட், இன்னும் கரெக்டாக 2 மாதம் தான் இருக்குது. 10 மாதம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஃபிசிக்கல் கண்டிப்பாக முடிச்சிட்டிங்கன்னா மெடிக்கலும் கண்டிப்பாக ஷுவராக முடிச்சிருங்க. டாக்குமெண்டேஷன் முடிச்சுட்டா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால சொல்கிறேன். ஃபிசிக்கலை பற்றி ஒரே பண்ணி 5 கிலோமீட்டர் எப்படி ஓடும் நம்ம இதில் வந்து நல்லா வீடியோ போட்டிருக்கேன். ஸ்பீடு ஒர்க் அவுட் நல்லா பண்ணுங்கள். நல்லா பண்ணால் கண்டிப்பாக இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், தேங்க்யூ பார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து புது தகவலாக இருக்கும். வித்துகள்லாம் என்னடா அப்படின்னு தெரியாமல் ஒரு சில பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வித்துகள்கிட்ட மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் தான் வரும். நம்ம இதில் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பான முறையில் வராது. ஃபிங்கர் ப்ராப்ளம் தான் மோஸ்ட்லி வந்து நான் கேட்ட வர ஃபிங்கர் ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ப்ராப்ளமேட்டிக் தான் வந்திருக்கு. ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் நீங்கள் வந்து இதில் ரெண்டுலேயுமே இதானாலும் ஒரே இதில் எதானாலும் உங்களுக்கு வந்து வித்துகள் லிஸ்ட்டில் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து வந்துடுவீங்க. வெளியே வந்து வைக்க பாருங்கள். பயத்தோடு இருக்காதீங்க. அதனால் ஓகே பண்ண தேங்க்யூ பார் இந்த வீடியோ.